குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் மனநிறைவோடையும் இருக்கணும்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கடைப்பிடிக்க வேண்டிய விஷயத்தை இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி இருக்காங்களோ அதை பொறுத்து தான் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற ஆட்களுடைய மனநிலைமையும் நிம்மதியும் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு பெண் ஒரு வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக ஆர்வமாக சுறுசுறுப்பாக இருந்தால் அவங்கள பார்த்து வளர குழந்தைகளோ இல்லை அவங்களுடைய கணவனோ இல்லை மாமியார் மாமனாரோ அவங்க எப்படி இருக்காங்களோ அதில் அட்லீஸ்ட் ஒரு 50% ஆச்சு நம்ம அதே மாதிரி இருக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து அவங்களும் அவங்களுடைய ரொட்டீனையும் பழக்க வழக்கத்தையும் மாற்றிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எந்தெந்த விஷயத்தை கடைப்பிடிச்சா அவங்களுடைய வாழ்க்கை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் மனநிறைவாகவும் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு 6 பாயிண்டில் உங்களுக்கு சொல்லலான்னு விரும்புகிறேன். அதில் முதல் பாயிண்ட்டு, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் காலையில் எழுந்து நீராடி சுத்தபத்தமாக குளித்து சுறுசுறுப்பாக மகிழ்ச்சியாக ஆர்வத்தோடு அந்த நாளை தொடங்கும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி க்ரியேட் ஆகும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அந்த டே ஃபுல்லாக ஒரு பாசிட்டிவ் வைப்பை உருவாக்கிட்டே இருக்கும். அதனால் ஒரு வேளை லேட்டாக எழுற பெண்களாக இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக எழுந்து சுறுசுறுப்பாக ஆர்வமாக மகிழ்ச்சியாக வேலையை செய்ய தொடங்குங்க. இனிஷியலாக அது செய்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் தொடர்ந்து நீங்கள் அதை பண்ண ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்களே காலையில் சீக்கிரமாக எழுறத ஒரு பழக்கப்படுத்திப்பீங்க. பொதுவாகவே வீட்டில் காலையிலேருந்து நைட்டு தூங்குற வரையும் மாடாக உழைக்கக்கூடிய பெண்கள் தங்களை அழகுபடுத்திக்கிறதுக்கோ நல்ல உடைகளை உடுத்திக்கிறதுக்கோ தயார்படுத்திக்கிறது இல்லை. மற்றவங்களுக்கு அழகான ட்ரெஸ் போடணும், அழகான ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், அவங்க அழகாக மேக்கப் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய பெண்கள் தங்களை நல்லா அழகுபடுத்திக்கணும், தாங்க அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விரும்புகிறதே இல்லை. எப்பயுமே அந்த நைட்டில் அணியக்கூடிய உடையான நைட்டியையே பகல் நேரத்துலேயும் பொழுது ஃபுல்லாக போட்டுட்ருக்காங்க. ஒரு சேஞ்சுக்காக நீங்கள் உங்களுக்கு பிடிச்சி ஆசைப்பட்டு வாங்கின நல்ல உடைகளை உடுத்திக்கிட்டு நீங்கள் ரெகுலராக செய்கிற வேலையை செஞ்சு பழகுங்க. நீங்கள் வாங்கி சேர்த்து வச்சுருக்க பொருட்களை எல்லாம் நீங்கள் அனுபவிக்கிறதுக்காக தான் ரசித்து அடம் பிடிச்சி வாங்கியிருப்பீங்க. ஆனால் அதை எப்பயுமே அந்த ட்ரெஸ் எல்லாம் பீரோலேயே தூங்கிட்டுருக்கும். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஆசைக்கு வாங்கின ட்ரெஸ்ஸுங்களை போட்டு சந்தோஷப்படுங்க. அந்த சந்தோஷம் ஒரு விதமான பாசிட்டிவ் வைபை உங்களுக்கு உருவாக்கும். அதனால் நீங்கள் நாள் ஃபுல்லாக சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களை சார்ந்து இருக்கவங்களும் அதனால் நல்ல பலனை தான் அனுபவிப்பாங்க. 3வது கடைப்பிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மற்றவங்க கிட்ட இனிமையான வார்த்தைகளை வச்சு பேசி பழகிக்கோங்க. நம்ம பொதுவாகவே நம்ம குழந்தைங்க கிட்டேயோ நம்மளை சார்ந்தவங்க கிட்டேயோ அன்பாக பேசி பழகிற மாதிரி மற்றவங்க கூடயோ இனிமையான வார்த்தைகளை பேசி பழகும்போது நம்ம அக்கம் பக்கம் இருக்கவங்க கூடயோ இல்லைன்னா பொது வெளியில் போகும்போதோ நம்ம கூட அவங்க நட்புணர்வை வளர்த்துக்கிறதுக்கு அதிகமாக ஆசைப்படுவாங்க. ஏன்னா நம்மளுடைய வார்த்தை பிரயோகமாக இருக்கட்டும் இல்லைன்னா நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு நல்லபடியான ரிலேஷன்ஸ், நல்ல விஷயங்களை செய்து தரக்கூடிய ரிலேஷன்ஸாகவோ இல்லைன்னா நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நம்ம உணர்வுக்கு மதிப்பு கொடுக்குற ரிலேஷன்ஷிப் இனிய வார்த்தைகளை மற்றவங்ககிட்ட பேசி பழகும்போது உருவாகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் யார்கிட்டேயோ கடுமையாக பேசாமல் இனிமையாக பேச ட்ரை பண்ணுங்கள். 4வதாக கடைப்பிடிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் சிரித்த முகத்தோடு இருக்க கற்றுக்கோங்க. ஏன்னா எப்பயுமே கடுகடுனோ இல்லை ஒரு விதமான சோகத்தோடையோ இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளை அறியாமையே நம்மளுடைய மைண்டு நெகட்டிவ் தாட்ஸை நோக்கியோ இல்லைன்னா ஓவர் திங்கிங்கை நோக்கியோ போயிடும். அப்படி ஒன்ஸ் ஓவர் திங்கிங்காக யோசிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகும். அதனால் நம்ம அறியாமலேயே நமக்கு தெரியாமலேயே நம்ம எல்லார்கிட்டேயும் ரொம்ப கடுக்கடுனோ இல்லைன்னா சிடுனோ பேச ஆரம்பிச்சிருவோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சிரித்த முகத்தோடு பேசி பழகுங்க. ஆரம்பத்தில் அது நமக்கு கஷ்டமாக இருந்தால் கூட காலப்போக்கில் அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி நம்ம இந்த மாதிரி சிரித்து பழக ஆரம்பிச்சிருவோம். அதனால் மற்றவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கோ இல்லையோ ஃபஸ்ட்டு நமக்கு நம்மளை செல்ஃப் ரெஸ்பெக்டோடையோ இல்லைன்னா செல்ஃப் டிசிப்ளினோடையோ இல்லைன்னா சுய இன்பத்தோடையோ இருக்கிறதுக்கு வழிவகுக்கும். பல பெண்கள் குடும்பத்தில் கஷ்டப்படுறதுக்கு காரணமே எல்லா சுமையும் தன் தலை மேலே தூக்கி வச்சுக்கிட்டு எப்பயுமே ஓவர் திங்க் பண்ணிகிட்டே தங்களுக்கு தேவையான அடிப்படை தேவையை கூட எதையுமே செஞ்சுக்காமல் தங்களை அழகுப்படுத்திக்காமல் ரொம்ப
பாசிட்டிவாக திங்க் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் பல பிரச்சனைகள் வருது. அதனால் அது எதெல்லாம் நம்மளுடைய சுய இன்பத்தையோ மன மரியாதையையோ இல்லை மன நிம்மதியையோ மன நிறைவையோ எதெல்லாம் தடுக்குதோ அதை ஒன் பை ஒன்னாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிகிட்டே வரும்போது கண்டிப்பாக வாழ்க்கையில் மன நிம்மதி கிடைக்கும். இப்போ நான் சொல்கிறதுல ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ண போய் உங்களுக்கு சில டிஃப்ரென்ஸ் வரலாம். அது நீங்கள் 5ஆவதாக கடைப்பிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் நீங்கள் உங்களுக்கு இஷ்டமான தெய்வத்துக்கு ஒரு விளக்கேற்றி வழிபட ஆரம்பிங்க. நீங்கள் இந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்டியனாக இருக்கலாம். மதத்துக்கு அப்பாற்பட்டு உங்களுக்கு இஷ்டமான தெய்வத்தை வணங்கி வழிபடும்போது உங்களை அறியாமலேயே உங்களுக்குள்ள ஒரு மன நிறைவு வரும், மன அமைதி வரும். அதனால நீங்கள் எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் தெளிவாக ஒரு நல்ல ஆரோக்கியமான சுதந்திரமான முடிவை எடுக்கிறதுக்கான பல வாய்ப்புகள் உங்கள் மனசு நிம்மதியாக இருக்கும்போது மட்டுமே எடுக்க முடியும். அதனால் அப்படி கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாத ஆட்களாக இருந்தால் கூட ஒரு 5-10 நிமிஷம் நல்லா மூச்சை இழுத்து உள்வாங்கி திருப்பி மூச்சை வெளிவிட்டு அந்த காற்றுடைய பாதையை கவனிக்க ஆரம்பிங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும்போது நீங்கள் எதையும் ஓவர் திங்க் பண்ணாமல் நிம்மதியாக இருக்க ஆரம்பிப்பீங்க. அப்படி நிம்மதியாக இருக்கும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளும் ரொம்ப நல்ல முடிவுகளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் கடவுளை வழிபடுறவங்களாக இருந்தால் இஷ்ட தெய்வத்தை வழிபடுங்க. கடவுள் வழிபடாதவங்களாக இருக்கிற பட்சத்தில் இது மாதிரி யோகா, மூச்சு அதை செஞ்சு உங்களுடைய மன நிம்மதியை தக்க வச்சுக்கோங்க. 6ஆவது மிக முக்கியமான கடைப்பிடிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எப்பயுமே சுத்தமாக இருக்க கற்றுக்கோங்க. நீங்கள் குளிக்கிறதா இருக்கட்டும், நீங்கள் இருக்க வீட்டை சுத்தமாக வச்சுருக்கிறதா இருக்கட்டும், சமையல் அறையை சுத்தமாக வச்சுக்கிறதா இருக்கட்டும், இல்லை பூஜை பொருட்களை சுத்தமாக வச்சுக்கிறதாகட்டும், இப்படி நீங்கள் உங்களையும் உங்களை சார்ந்து இருக்கிற இடத்தையும் சுத்தமாக வச்சுக்க ஆரம்பிக்கும் போது உங்களை அறியாமலேயே உங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி உருவாகும். எதை பார்த்தாலுமே டென்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாகும். சுத்தமாகவும் அழகையும் ரசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தொடர்ந்து நீங்கள் அதை பண்ணிகிட்டே இருப்பீங்க. அது உங்களுக்கு ஒரு பழக்கமாயிரும். பழக்கமாகிற பட்சத்தில் எல்லாமே உங்களுக்கு சுலபமாகவே ஈஸியாகவே எல்லாத்தையும் ஒரு பாசிட்டிவ் கண்ணோட்டத்தோடையே பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாயிரும். இந்த வீடியோ மூலயமா நான் சொன்ன பெண்கள் கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்களில் ஏதோ ஒன்று உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.